வணக்கம் விவர்ஸ், தாஸ் எஸ்டேட்லேருந்து அலெக்ஸ். இப்போ நம்ம மதுரவாயில் வானகரத்தில் ஒரு லேண்டு ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா டெவலப்பான இடத்துல தான் இந்த லேண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுற்றிலாம் நல்லா வீடுங்கள்லாம் நல்லா டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுங்களுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு இருக்குது. எல்லாமே G+3 G+2 அது மாதிரி பில்டிங் தான் நிறையா கட்டியிருக்காங்க. நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு, சவுத் ஃபேஸிங் காங்கிரீட் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இடத்தினுடைய கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரவாயில் ஏரிக்கரைக்கு அடுத்து மதுரவாயில் பைபாஸ் ரோட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு ரோடு ஒன்று போகும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் ஜங்ஷனில் போய்ட்டு கனெக்ட் ஆகும். அந்த ரோட்டில் போயிட்டே இருந்தோம்னா மிடில் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா லேண்டு தாங்க, அப்ரூவ்டு இல்லை. அப்ரூவ்டு வேணால் வாங்கிக்கணும். பக்கத்துலாம் அப்ரூவ்டு வாங்கி கட்டியிருக்காங்க. என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம பார்க்க வந்திருக்கிற லேண்டு. இந்த ப்ளூ கலர் வீடு இருக்குது பாருங்கள். அந்த காம்பவுண்ட்லேருந்து ரைட் சைடில் ஒரு வீடு இருக்குது. இந்த காம்பவுண்ட் வரலையும் 35 அடி ஃப்ரண்டேஜ். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டிருப்பாங்க காம்பவுண்ட் மாதிரி. அந்த இடம் வரலையும் 54 அடி. சவுத் ஃபேஸிங் லேண்டுங்க, 24 அடி ரோடு, சிமெண்ட் ரோடு மேலே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. நல்ல டெவலப்பான இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த லேண்டினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 9,000 சொல்கிறாங்க. இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூட் வழியாக வந்துடலாங்க. ஒன்று வந்து போரூர்லேருந்து ஆலப்பாக்கம் வந்தோம்னா ஆலப்பாக்கத்துலேருந்து ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். இல்லைனா மதுரவாயில் ஏரிக்கரைக்கு அடுத்து லெஃப்ட்டில் வந்தோம்னா சர்வீஸ் ரோட்டுக்கு ஒட்டின மாதிரி லெஃப்ட்டில் வந்தோம்னா இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். டோல்கேட்லேருந்து இந்த இடத்துக்கு வந்துடலாம். 3 பக்கமாக வழி இருக்குங்க. நல்ல ஃப்ரண்டேஜுங்க, 35 அடி இருக்குது ஃப்ரண்டேஜ். அதனால் நல்லா பிளான் பண்ணி சூப்பராக வீடு கட்டலாம். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, இல்லை உடனே நீங்கள் வீடு கட்டி வர மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைனா ரெண்டல் இன்கம் வர மாதிரி ஏதாவது வீடு கட்டி விட்ற மாதிரினாலும் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். இந்த இடம் ஒரு அருமையான லொக்கேஷனில் நல்ல டெவலப்பான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் இந்த ஏரியானோட மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்லேயே நம்ம லேண்டு வந்துடும். இதுதான் ஆலப்பாக்கம் போகிற ரோடு. இது போல் லொக்கேஷனில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லேண்டு தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். மதுரவாயில் ஏரியாவில் நிறைய பேர் லேண்டு கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த லேண்டை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.